இந்த பாருங்கள், தக்காளி பழப்பாகு அப்படியே தண்ணியில் போட்டால் கொல கொல கொலன்னு இருக்கும். அப்போ இந்த பாகில் இந்த பாசிப்பருப்பு உட்காரைய இப்படி குதிர்த்து இப்படி போட்டால் செமையாக இருக்கும். இதில் முந்திரி பருப்பு நம்ம இஷ்டத்துக்கு என்ன தாளிக்கணுமோ மிக்ஸை போட்டு தாளித்து ஆண்டாளுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியதான். செமையாக வச்சுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு பேர் பாசிப்பருப்பு ஒக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபேமஸ் ஆண்டாள். சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. இது ஒக்காரை ஆடிப்பூரம்ல இன்னைக்கு ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 1.5 டம்ளர் ஊற போட்டு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைக்கணும். அரைச்சிட்டு இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்ச இட்லியை இப்படியே எண்ணெயை தொட்டு 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 புட்டாட்டம் உதுக்கணும். உதுத்துட்டு நல்லா வச்சிடணும். நல்லா பளபளன்னு வந்துடும். அதுக்கப்புறம் மண்டை வெல்லம் பாகு வச்சு ஒரு தக்காளி தண்ணிக்குள்ளே விட்டால் தக்காளி பழம் மாதிரி குழ குழன்னு இருக்கும். அந்த பாகு தூக்கி இதில் விட்டு ஒக்காரை இதுக்கு பேர். அவ்வளோ ஃபேமஸ். இப்போ 1/4 கிலோவுக்கு 200 வெல்லம் வச்சு நல்லா 4 ஏலக்காய் போட்டு தட்டி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அந்த ஒக்காரையில் அந்த பாசிப்பருப்பு இதில் பாக விடணும். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன, முந்திரி பருப்பு தாளித்து போடணும். நல்லா புட்டாட்டம் ஆயிடும். இது 3 நாள் ஆனாலும் கெடாது. ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆகையால் இன்றைக்கி எல்லோரும் இது பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் எனக்கு இது பண்ண முடியலை அப்படின்னா, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னா, கூழாட்டம் நல்லா வேக வச்சு கிண்டி அப்படி பண்ணுங்கள். அது அசோக அல்வா. அது அப்படியும் இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயசம் வைங்க நேர்களே. இன்றைக்கி பாசிப்பருப்பு ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது. பாசிப்பருப்பில் என்ன பண்ணினாலும் ரொம்ப பிடிக்கும் ஆண்டாளுக்கு. திருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகம். எல்லோருக்கும் ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் யார் யார் என்ன வேண்டுதல் பெருமாள்கிட்ட ஆண்டாள்கிட்ட போட்டிருக்கீங்களோ அவளோட வேண்டுதல் எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும். கண்டிப்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பாக நேர்களே. நான் இந்த பாசிப்பருப்பு உட்காரை ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அது நைவேத்தியம் பண்ணிட்டு வெளியில் வரேன். பார்த்தா ஒரு 8 கிளி நேர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கிளியை பார்க்க. அதோட சத்தத்தை என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. இப்போ ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த ஆண்டாளே தத்ரூபமாக வந்தவங்கள காட்சி. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நான் வச்சு அனுப்புகிறேன். பாருங்கள் நேர்களே. கண்டிப்பாக